பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். நீங்கள் அநேகமாக தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் தனி சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்தில் பெங்களூரில் இருந்து தாய்லாந்து செல்ல இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை. நீங்கள் ஓல்டு பென்ஷன் கொடுக்க ஸ்கீம் தரேன்னு சொன்னாங்க. அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு வச்சம் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாதம் தான் தேர்தலுக்கே இருக்குது. அதனால் அவங்களால பணமும் இல்லை. ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தை பூரா வேறு வழியில் செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக, மக்கள் விரோத அரசாங்கமாக நிற்கிது. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை. பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர். நீங்கள் அநேகமாக தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க. பெங்களூர் போயிட்டு பெங்களூர் தனி சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 1000 ரூபா தருவான்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் யாருக்கு தருவான்னு சொன்னாங்க? தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை. இது இன்னொரு அமைச்சர் சொல்லுவார், வேறு விதமாக பட்டை அடிச்சிருந்தா ஒன்று, நாமம் போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.